ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூ vlog. இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு வீக் டே டு வீக்கெண்ட் ரொட்டீன் தான் வந்து பார்க்க போகிறீங்க. ரொம்ப ரேண்டமான சின்ன சின்ன கிளிப்ஸ் வந்து அன்னன்னைக்கு எடுத்தது மட்டுமே இந்த vlogல வந்து இருக்க போகுது. மற்றபடி குக்கிங், க்ளீனிங் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலரான ரொட்டீனாக இல்லாமல் அங்கங்கே கொஞ்சம் நாங்கள் என்ன பண்ணோம் வீக் டேயில் வீக்கெண்டு வரைக்கும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்துட்டு தேர்ஸ்டே ஈவினிங் வழக்கம் போல் பார்க் வந்து போயாச்சு. நல்ல வெயில் இருந்தது. ஈவினிங் ஒரு 6 o'clock ஆகிடுச்சு. அப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெயில் இருந்தது. ஷஷ்டி vlogல வந்து போட்டிருப்பேன் நல்ல மழை அன்னைக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளாக மழை இல்லை, நல்லாவே வெயிலாக இருந்தது. தேர்ஸ்டே பார்க்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு நைட்டு வந்துட்டு கவின் அவங்களோட ஸ்டார் மூவி தான் வந்து பார்த்துட்ருந்தோம். எப்பவுமே வந்து ஃப்ரைடே நைட் தான் வந்து மூவி நைட் இருக்கும். ஏதாவது ஒரு மூவி பார்ப்போம். அன்றைக்கி வந்துட்டு ஏதோ ஒரு மைண்டு சரி மூவி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார் மூவி தான் வந்து தேர்ஸ்டே நைட்டு பார்த்துட்ருந்தோம். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் அப்படியே ரெகுலராக ரொட்டீன் வந்து ஆரம்பிச்சிருச்சு. வெண்பா குட்டி வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி அனுப்பியாச்சு. ஃப்ரைடே வந்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு ஹெர்பல் ஹேர் ஆயில் ஏதாவது பண்ணி ஆல்ரெடி செஞ்சுருந்தது வந்து எல்லாமே காலி ஆகிடுச்சு. ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து முடிஞ்சிருச்சு. ஊருக்கு போயிட்டு இங்கே வந்ததுக்கப்புறமா எதுவுமே வந்து எண்ணெயே காய்ச்சலை. முடியும் வந்து இந்த சம்மருக்கு ரொம்ப கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இந்த வேம்பாலம் பட்டை யூஸ் பண்ணி அந்த எண்ணெய் தான் காய்ச்சி வைக்கலான்னு சொல்லிட்டு ஊர்லேருந்து வரும்போது கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த வாங்கிட்டு வந்திருந்ததில் பார்த்திங்கன்னா 2 வேர் வந்து இருந்துச்சு. அதை இந்த டைம் யூஸ் பண்ணல. ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் தான் வந்து எண்ணெய் காய்ச்ச போகிறேன். அதனால் அந்த வேரை யூஸ் பண்ணாமல் அந்த பட்டையெல்லாம் மட்டும் போட்டு இந்த வாட்டி காய்ச்சிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ரொம்ப சின்ன கப்பு தான் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தான் வந்து எண்ணெய் காய்ச்சி வைக்க போகிறேன். அதனால் இந்த சின்ன கப்பில் வந்து செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன். டபுள் பாயிலிங் மெத்தடில் லைட்டாக எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இந்த பட்டையை போட்டோம் அப்படின்னா அந்த உள்ளே இருக்கிற ஹெல்த் எல்லாமே வந்து எண்ணெயில் அப்படியே ஊறி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எண்ணெய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும். அடியில் வந்து ரொம்ப ஃப்ளாட்டான ஒரு பாத்திரம் வந்து வச்சுருக்கேன். அப்போ தான் தண்ணி கொதிச்சதுன்னா கூட இந்த எண்ணெயில் வந்து படாது. தண்ணியுமே வந்து கொதிக்கவும் தேவையில்லை. கொஞ்சம் நல்லா சூடாச்சு அப்படின்னாலே இந்த பாத்திரத்தில் இருக்க எண்ணெய் வந்து சூடாயிடும். கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பட்டையை போட்டுடலாம் சூடானதுக்கப்புறமா. இது வந்து எண்ணெயில் போட்டால் தான் கலர் வரும், தண்ணியில் போட்டோன்னா கலர் சேஞ்ச் ஆகாதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை இந்த டைம் வந்து டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு சூடாக இருக்க தண்ணியிலே வந்து ஒரு 2 பட்டை வந்து போட்டுட்டேன். போட்டு ஒரு கொஞ்ச நேரம் ஆச்சு. இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டையிலேருந்து கலர் எதுவுமே தண்ணிக்குள்ளே மிக்ஸ் ஆகவே இல்லை. தண்ணியுமே நல்லா சூடாக தான் இருக்குது. சூடாக இருந்தாலுமே அந்த கலர் வந்து ரிலீஸ் ஆகலை அந்த பட்டையிலேருந்து. இப்போ எண்ணெய் வந்து கை தொடுற அளவுக்கு சூடு ஆகிடுச்சு. இப்போ வேம்பால பட்டை எடுத்து நான் எண்ணெயிலையுமே வந்து போட்டுட்டேன். எண்ணெயில் போட்டு ஒரு 2-3 minutes வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணியை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் சூடாக தேவையில்லை. போட்டு ஒரு நாள் ஃபுல்லாகவே அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அந்த பட்டையில் இருக்கிற சத்து ஃபுல்லாக எண்ணெயில் வந்துடும். அதுக்கப்புறமா வந்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஃபில்டர் பண்ணாமையும் கூட பெரிய பாட்டிலாக இருந்ததுன்னா அப்படியே எண்ணெயை வந்து ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த பட்டை எல்லாமே அடியில் போய் செட்டில் ஆகிடும். அப்படியே நம்ம வந்து ரெகுலராகவே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பட்டையெல்லாம் போட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்து பாருங்கள் எண்ணெய் எந்தளவுக்கு கலராக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் தண்ணியில் போட்டது வந்து கொஞ்சம் கூட அந்த கலரே வந்து வரவே இல்லை. தண்ணி பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரியும் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. தண்ணியில் என்ன கலரில் இருந்ததோ அதே மாதிரி தான் இருந்தது. இந்த பட்டை தான் வந்து நான் போட்டிருந்தேன். அதுலேருந்து கொஞ்சம் கூட கலரே வரல பாருங்கள். இது வந்து கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. பட் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியல. எண்ணெயில் வந்து கலர் கொடுக்குது, தண்ணியில் வந்து கலரே வரல. ஃப்ரைடே வந்து பெருசாக கண்டென்ட்டுன்னு எதுவுமே இல்லை. ரெகுலர் ரொட்டீன் தான். இந்த எண்ணெய் மட்டும் காய்ச்சி வச்சுருந்தேன். அதனால் அதை மட்டும் தான் வந்து எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் வழக்கம் போல் ஈவினிங் வந்து பார்க் போயாச்சு. எப்போவுமே பார்க்கில் இருந்து சைடில் 2 பட்டம் வந்து விட்டுட்டே இருப்பாங்க. அது யார் விடுறாங்கன்னு தெரியல. பெருசாக நம்மளுக்கு கீழே இருக்க ஏரியா எதுவுமே தெரியாது. பட்டம் மட்டும் நம்மளுக்கு மேலே தெரியும். நான் பார்க்கு போனோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அதை வந்து பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பேன் வெண்பா குட்டி விளையாடும்போது. பார்க் போயிட்டு வந்ததுக்கப்புறமா vlog எதுவுமே நான் கண்டினியூ பண்ணல. இது வந்துட்டு சாட்டர்டே ஈவினிங்லேருந்து தான் திருப்பி vlog கண்டினியூ ஆகுது. சாட்டர்டே, சண்டே, மண்டே 3 days வந்து லீவு. சாட்டர்டே ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா வீடு இந்த நிலைமைக்கு தான் இருக்குது. வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால மார்னிங் எல்லாருமே வந்து லேட்டாக தான் எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு எங்கேயாவது வெளியே போகலான்ட்டு கப்பன் பார்க்கு தான் வந்து போயிருந்தோம். நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போனதுனால வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங்க்கு அங்கே இருக்க பார்க்கிங் ஸ்பேஸில் எங்கேயுமே வந்து இடமே இல்லை.
நாங்களும் 2-3 ஸ்பேஸை வந்து தேடி பார்த்துட்டு திரும்ப பார்க்கிங் கிடைக்காதனால வீட்டுக்கே வந்தாச்சு. இன்றைக்கி வந்து ஒரு எம்டி ட்ரிப்பாகவே போயிடுச்சு. கிளம்புறதுக்கு முன்னாடியே வந்து லஞ்ச் வந்து சாப்பிட்டுட்டு தான் போனோம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, ஒயிட் ரைஸு, ரசம் இதுதான் வந்து எங்களோட லஞ்சு. இப்போது நைட்டுக்கு வந்துட்டு கடல சட்னியும் தோசையும் தான். அதுக்காக தான் வந்து கடலக்கொட்டை வறுத்துட்ருக்கேன். வெண்பாக்குட்டி நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கா. டின்னர் எல்லாமே வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போது நான் வந்து செடி மேலே வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். இன்னுமே ஒரு 2 செடி வந்து கீழே தான் இருக்குது. அதையும் வந்து எடுத்துகிட்டு வரணும். இங்கே கொண்டு வந்தது வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் செடியிலேருந்து லைட்டாக துளிர்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. சின்ன சின்னதாக கொழுந்து வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. கீழே இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வெயிலே கிடைக்கல போல். செடியே வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரென்த்தே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் மேலே கொண்டு வந்ததுக்கப்புறமா இலை எல்லாமே ட்ரிம் பண்ணி விட்டு கொஞ்சம் வெயில் படுற மாதிரி வச்சுருந்தேன். நிறைய இடத்துல இப்போ வந்து அப்படியே கொழுந்து வர ஆரம்பிச்சிருக்கு. மரிக்கொழுந்து செடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 வந்து காஞ்சே போயிடுச்சு. நிறைய பிரான்ச் இருந்தது. இப்போ வந்து அங்கங்கே குச்சியாட்ட 2-3 தான் நிற்குது. அதுவுமே கொஞ்சம் கலர்லாம் ரொம்ப லைட்டாகி அந்த மாதிரி தான் இருக்குது. அதுவுமே இனிதாக வந்து வளர ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாமே வந்து அந்த ரோஸ் செடியிலேருந்து கட் பண்ணி போட்டது. இந்த பிளாக் கலர் பாட்டில் இருக்கிறது வந்து என்ன செடின்னே தெரியல, வளர்ந்துருக்கு. பூசணிக்காவதை தான் போட்ட மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம், அதுவான்னு தெரியல. இது வளருமானோ தெரியல. அதுவே கொஞ்சம் டல்லாக தான் இருந்தது. அன்றைக்கி நைட்டே வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிடலான்ட்டு தான் அதை பண்ண ஆரம்பித்தேன். எல்லாமே அழுகி போக ஆரம்பிச்சிருச்சு. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எவ்வளோ குப்பை, அதுலேயும் நிறைய ஆனியன் வந்து கொஞ்சம் நிறைய அழுகி போச்சு. இவ்வளோ ஆனியன் வந்து வேஸ்ட்டாக போச்சு. இது வந்த அன்றைக்கே வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் வேஸ்ட்டாக இருந்திருக்காது. இதையுமே வந்து இன்னும் விட்டோம் அப்படின்னா இதோட பக்கத்தில் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறையா வந்து அழுகி போக ஆரம்பிச்சிடும், நிறைய வேஸ்ட்டாக போயிடும். சாட்டர்டே அப்படிங்கிறதுனால மார்னிங்கே லேட்டாக தான் இருந்துச்சோம். ஸோ நைட் வந்து லேட்டாக தான் தூங்க போகிறோம். டைம் வந்து இருந்துச்சு, அதனால் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. ஒர்க் எல்லாம் முடித்ததுக்கப்புறமா சாட்டர்டே நைட்டுமே வந்து ஒரு மூவி பார்த்தோம். அந்த மூவி நேம் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போ தான் வந்து பக்கத்தில் இந்த பார்சல் இருந்தது. மென்மை ஃபேப்ரிக்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜ்லேருந்து நான் அவங்கக்கிட்ட ஒரு சாரீ வாங்கியிருந்தேன். அது வந்து இனிமேல் ஓப்பன் பண்ணி பார்க்கல. இன்றைக்கி ஈவினிங் தான் வந்து கிடச்சிது. நாளைக்கு தான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன சாரீ வாங்கியிருக்கேன், எப்படி இருக்குங்கிறது எல்லாமே தனியாக உங்களுக்கு ஒரு விலாகில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி உங்கள் பேஜ்லேருந்து ஒரு சாரீ வாங்கியிருக்கேன். அது வந்து சூப்பராகவே இருந்தது. அன்னைக்கு டே வந்து அப்படியே மூவி பார்த்துட்டு முடிஞ்சுது. இது வந்து சண்டே மார்னிங் எந்திரிச்சதுமே வந்து காஃபிலாம் குடிச்சிட்டு நேராக நாங்கள் வந்து டிமார்ட்டுக்கு தான் வந்து போயிருந்தோம். சண்டே அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா ரோடு எல்லாமே நல்லா ஃப்ரீயாகவே இருந்தது. வழக்கமாக இந்த ரோட்லலாம் வந்து கொஞ்சம் மெதுவாக மூவ் ஆகி போகிற அளவுக்கு தான் டிராஃபிக் இருக்கும். இன்றைக்கி பாருங்கள் ரோடே எம்டியாக இருக்குது. ஒரு 9:00 9:30 கிட்ட வந்து நாங்கள் டிமார்ட் வந்து ரீச் ஆகிட்டோம். இவ்வளோ காலையில் வந்தோம் அப்படின்னா தான் கூட்டம் இல்லாமல் இருக்கும். ஒரு மதியம் ஒரு 1க்கு மேலெலாம் வந்தோன்னா பார்த்திங்கன்னா இங்கே நிற்கவே இடம் இருக்காது, அந்தளவுக்கு ரஷ் ஆகிடும். ஸோ அதனால் காலையிலேயே போகலான்ட்டு கிளம்பி வந்தாச்சு. உள்ளே போயிட்டு திங்ஸ் எல்லாமே வாங்கி முடிச்சுட்டு வெளியில் வந்ததுக்கப்புறமா சீஸ் பாப்கார்ன் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. அதனால் வெண்பா குட்டிக்கு ஐஸ்கிரீமும் எனக்கு வந்து சீஸ் பாப்கார்னும் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. வெண்பா குட்டி ரொம்ப நாளாக ஃபிஷ் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தால் கண்டிப்பாக சாப்பிட போகிறது இல்லை, இருந்தாலும் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை சாப்பிடுவாளே நினச்சி இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதுனால ஃபிஷ்ஷும் வந்து வாங்கியாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பெங்களூர் வந்ததுக்கப்புறமா இப்போ தான் வந்து ஃபிஷ் வாங்குகிறோம். எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. டிமார்ட்லேருந்து வீட்டுக்கு வந்த உடனே வெண்பா குட்டி வந்து அவள் வாங்கின டாய்ஸ் வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டா. ஓப்பன் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த கிச்சன் செட்டு தான் வந்து வாங்கியிருந்தோம். இது வந்து 169 ருபீஸு. வீட்டுக்கு வந்ததும் வாங்கிட்டு வந்து ஃபிஷ்ஷை வந்து வாஷ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாஷ் பண்ணி வச்சாச்சு. ஃப்ரைங் மசாலா வந்து எழுதுனா ஊர்லேருந்து வரும்போது அதனால் இங்கேயே வந்து ஒரு ஃபிஷ் ஃப்ரை பவுடர் வந்து கிடச்சிது. அதையே போட்டு மேரினேட் பண்ணி வச்சாச்சு. பெருசாக அந்த ஸ்மெல் வந்து கொஞ்சம் பிடிச்ச மாதிரியே இல்லை, பட் எப்படி இருக்கும்னு தெரியல. ஃப்ரை பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். இப்போ டிமார்ட்லேருந்து என்ன வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப கம்மியான திங்ஸ் தான். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிச்சன் டவலு, இது வந்து அடுப்பெல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது கொட்டிடுச்சு அப்படின்னா இது வந்து டக்குன்னு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் வந்து ஒரு பேக்லேயே 4 ரோல் இருந்தது. இது வந்து பை 1 கெட் 1 ஃப்ரீ. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 145 ருபீஸ் தான். கிட்டத்தட்ட ஒரு 8 ரோல்ஸு. இது வந்து இந்த ப்ரைஸ்க்கு ரொம்ப சீப்பாகவே இருந்தது. அடுத்து ஸ்க்ரப்பர் ஒன்று, நைஸ் டைம் பிஸ்கெட்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த பவுச்சு. இது வந்து பென்சில் பாக்ஸ் மாதிரியும் இருக்கும், ஆனால் சைடில் வந்து ஜிப் வந்து கொடுத்துருக்காங்க. பவுச் ப்ளஸ் பாக்ஸ் மாதிரி இருந்தது. இது வந்து
169 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன், 149 ருபீஸு. வெண்பாக்குட்டியோட பென்சில்லாம் போட்டு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ரைட்டிங் ஆரம்பிச்சிட்டேன். அதனால் அடுத்து வெண்பாக்குட்டிக்கு ஒரு ஸ்லிப்பரு ஸ்கூல் யூஸ்க்காக. இந்த ஸ்லிப்பர் வந்து 180 ருபீஸு. ஸோ இது எவ்வளோ தாங்கும்னு தெரியல, பட் இந்த ப்ரைஸ்க்கு இந்த செப்பலோட குவாலிட்டி ஓகேவாக இருந்தது. அதனால் ஒரு செப்பல் வந்து வாங்கியிருந்தோம். அடுத்து அப்படியே போகிற போக்கில் ஒரு ஷாப்பிங் மாதிரி வெண்பாக்குட்டி பண்ணது தான் இந்த பபிள்ஸு. இது வந்து பச்சரிசி ரா ரைஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இதுதான் பச்சரிசியான்னு தெரியல, குக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பொங்கல் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கோம். அடுத்து ப்ரிங்கிள்ஸ் ப்ரைஸ் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, வெளியில் வாங்குறத விட டிமார்ட்டில் வாங்கினா எவ்வளோ சேவ் ஆகுதுன்ட்டு. ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 120 ருபீஸா, ஆனால் டிமார்ட்டில் வந்து 105 ருபீஸ். ஸோ இதுலேயே வந்து ஒரு 15 ருபீஸ் வந்து சேவ் ஆகிடுது. வெளியில் வாங்கினோன்னா 120 ருபீஸே தான். அடுத்து சீரகம், ஸ்ட்ராபெரி வேஃபர்ஸு, வெந்தயம், அதுக்கப்புறம் இது வெண்பாக்குட்டிக்கு சாக்ஸு 3 பேர் இருக்கும், 99 ருபீஸு. அடுத்து இது வந்துட்டு பூந்தி, வெண்பாக்குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் இதை ஒன்று வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு இல்லை மற்ற டைமில் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. அடுத்து ஒரு ரஃப்யூ ஸ்லிப்பரு, இது வந்து ஹஸ்பண்ட்க்கு. இந்த ஸ்லிப்பரோட ப்ரைஸ் வந்து 199. இவ்வளோ திங்ஸ் எல்லாம் தான் வந்து டிமார்ட்லேருந்து வாங்கியிருந்தது. அதுக்கப்புறம் இது வந்துட்டு சீஸ் பாப்கார்ன் வெளியில் வாங்கினது. அதுக்கப்புறம் வெண்பாக்குட்டிக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தோம். இப்போது லஞ்ச் வந்து கொண்டு போகிறது இல்லை, ஸ்நாக்ஸ் தான் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கா. வெண்பாக்குட்டிக்கு வந்து ஒரே ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஏதாவது போரிங்காக இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது வாங்கலான்னு சொல்லிட்டு இந்த லஞ்ச் பாக்ஸ் தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். 2 கம்பார்ட்மெண்ட் இருக்கிறது, மேலேயே வந்து ஸ்பூன் அண்ட் ஃபோர்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸ் தான், வெளியிலையும் லிட்டும் தான் வந்து பிளாஸ்டிக்கில் இருக்குது. இது என்னென்ன லேயர்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுலேயே வந்து கொடுத்துருக்குறாங்க. இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த டிஃபன் பாக்ஸ் எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். இதில் வந்து இப்போதைக்கு நான் ஹாட்டாக எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல, ஸ்நாக்ஸ் மட்டும் தான் கொண்டு போகிறா. ஸோ இந்த இயர்க்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வாங்கலான்னு சொல்லிட்டு இந்த டிஃபன் பாக்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். ஸ்நாக்ஸ்க்காக தான் இதுவுமே. இதில் வந்து 3 கலர்ஸ் இருந்தது, ரோஸ் கோல்டு கலர், க்ரீன் கலர், அதுக்கப்புறம் ப்ளூ கலர் வித் எல்லோ லிட்டு வந்து போட்டது. பட் எனக்கு அந்த டபுள் கலராக இருக்கிறத விட இந்த க்ரீன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் இந்த க்ரீன் கலர் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். மாட்டெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறமா ஃபிஷ் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாச்சு. இந்த ஃபிஷ்ஷுமே வந்து ஃப்ளாப்பு தான். அதுக்கப்புறமா ஒரு ஈவினிங் போல் வந்து பார்க்குக்கு தான் வந்து போயிருந்தோம். பார்க் போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா டேங்கர் இருந்தது, இன்னுமாடா தண்ணி பிரச்சனை போகலை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பார்க்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு வர வழியிலேயே வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. ஃப்ரூட்ஸில் வந்துட்டு ஆப்பிள், சாத்துக்குடி, வாட்டர்மெலன், பனானா இதெல்லாம் தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். வெண்பாக்குட்டிக்கு வந்து வாட்டர்மெலன் ரொம்ப ஃபேவரெட், அதனால் வாங்கியிருந்தோம். ஊரில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்திலே ஃப்ரீயாகவே இருந்தது, அங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிலோ 30 ருபீஸு. ஊரில் நம்ம தோட்டத்துலேருந்து விற்கும் போது வந்து பார்த்திங்கன்னா 3 ரூபா 4 ரூபாய்க்கு தான் எடுத்தாங்க லாஸ்ட் டைமாக. இங்கே வந்து 30 ருபீஸுங்கும்போது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்கீரை வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். ரொம்ப நாளாக வந்து இங்கே முருங்கைக்கீரையே நான் பார்த்ததே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் இன்றைக்கி பார்த்தோம், அதனால் வந்து வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸில் வந்துட்டு பீக்கங்காய், பீன்ஸு, கேரட்டு, கத்திரிக்காய், தக்காளி, ஒரே ஒரு பாகக்காய் குழம்பு வைக்கிறதுக்காக, அப்புறம் சௌ சொரக்காய் இதெல்லாமே வந்து வாங்கிட்டு வந்திருந்தா. தக்காளியோட ப்ரைஸ் வந்து பாருங்கள் 70 ருபீஸு கிலோ, ஜாஸ்தியாகிட்டே இருக்குது. எல்லா வாரமும் வெஜிடபிள் வாங்கும்போது சேர்த்து மறக்காமல் வாங்கிட்டு வர்றது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ, எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் ஸ்வீட் பொட்டேட்டோவும் ஒன்று வந்து வாங்கியிருக்கோம். ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா முருங்கைக்கீரையும் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பித்தாச்சு. முருங்கைக்கீரையும் வந்துட்டு வாட்டர்மெலன் ஸ்டோரி மாதிரியே தான். 2 மாதம் ஊரில் இருந்தோம், வீட்லேயே வந்து முருங்கை மரம்லாம் இருக்குது. அப்போல்லாம் வந்து நாங்கள் முருங்கைக்கீரை சாப்பிட்ணுன்னு தோணவே இல்லை. இங்கே வந்து முருங்கைக்கீரை பார்க்கும்போது அது சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. ஒரு கட்டு வந்து 30 ருபீஸ். இங்கே நைட்டு மூவி பார்த்துட்டே முருங்கைக்கீரையும் வந்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் டே வந்து மண்டேவுமே வந்துட்டு ஸ்கூல் லீவு தான், ஹஸ்பண்ட்க்கும் ஆஃபீஸ் வந்து லீவு தான். ஸோ எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு மேங்கோ ஃபார்முக்கு தான் வந்து போயிருந்தோம். அது வந்து தனியாக ஒரு விலாகாகவே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை வச்சு சட்னியும் பண்ணியிருந்தேன், அந்த ரெசிப்பியும் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது வந்துட்டு மண்டே ஈவினிங் டு நைட் வந்து எடுத்தது. வெண்பாக்குட்டி வந்து ஹோம்ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. ஆக்சுவலி ஹோம்ஒர்க் இருக்குதுங்கிறதே மறந்தாச்சு. ஸ்கூல் முடிய போகிற லாஸ்ட் டே தான் வந்து ஹோம்ஒர்க்கே பண்ண ஆரம்பித்தோம். வெண்பாக்குட்டி கிளாஸ்லேயே வந்து இன்னொரு வெண்பாவும் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டே ஹோம்ஒர்க்லேயே பார்த்திங்கன்னா புக் வந்து மாறிடுச்சு.
இன்னொரு வெண்பா குட்டிக்கும் இனிஷியல் வந்து பார்த்திங்கன்னா பி தான். ஸோ 2 பேருமே பி வெண்பா அப்படிங்கிறதுனால பேக்லேருந்து புக்லேருந்து எல்லாமே வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுது. ஸ்கூலில் கொண்டு போய் புக்ஸை கொடுத்து மாற்றும் போது அந்த வெண்பாவும் வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ அவங்க மேம் வந்துட்டு பரவாயில்ல இந்த புக்லேயே வந்து ஹோம்ஒர்க் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. மண்டே ஆஃப்டர்நூனுக்கு அப்புறமா தான் வந்து ஹோம்ஒர்க்கே பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். மண்டே ஆரம்பித்து நைட்டு 9 o'clock வரைக்கும் இந்த 2 பேஜ் ஹோம்ஒர்க் பண்ணுறதே போயிட்டே இருந்தது. ஃபுல் டைமாக விளையாடிட்டு உட்காந்து எழுதுறதுக்கு வெண்பா குட்டியாட்ட உட்காரவே முடியல. கொஞ்சம் நேரம் அப்படியே பிடிச்சி வச்சு கஷ்டப்பட்டு தான் ஹோம்ஒர்க் பண்ண வச்சோம். கைப்பிடிச்சு எதுவுமே எழுதி விட தேவையில்லை. உட்காந்தா அப்படின்னா வெண்பா குட்டியை வந்து எழுதிடுவா. உட்கார வைக்கிறது தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இது வந்து ட்ரேசிங் அப்படிங்கிறதுனால பெருசாக வந்து வெண்பா குட்டிக்கு வந்து ஹெல்ப் பண்ண தேவையில்லை. கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி உட்கார வச்சா போதும். வெண்பா குட்டியை சூப்பராக வந்து எல்லாமே பண்ணிடுவா. சூப்பர். வெண்பா குட்டி வந்து ப்ரீகேஜி தான் அப்படிங்கிறதுனால இப்போ தான் வந்து ரைட்டிங்கே ஸ்டார்ட் ஆகுது. பேசிக்கான ஹோம்ஒர்க் தான் இது. ஸ்லீப்பிங் லைன், ஸ்டாண்டிங் லைன் இந்த 2 பேஜ் தான் வந்து ஹோம்ஒர்க்கே கொடுத்துருந்தாங்க. நம்ம எழுதணும் அப்படின்னா 1 நிமிஷம் கூட ஆகாது இந்த 2 பேஜுமே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. பட் வெண்பா குட்டிக்கு வந்து உட்காந்து பொறுமையாகவே அந்த 2 பேஜையும் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஹாஃப் டே வந்து எடுத்துச்சு அந்த 2 பேஜை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. வாவ். ஹோம்ஒர்க் எல்லாமே முடிச்சு வெண்பா குட்டியும் வந்து தூங்கியாச்சு. அன்னைக்கு டே வந்து சூப்பராக முடிஞ்சது. எங்களோட 3 days லீவ் வந்து போனதே தெரியாமல் சூப்பராக முடிஞ்சிருச்சு. இந்த விலாகும் இதோட நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். வீடியோவுமே வந்து ஓரளவுக்கு டாய்ஸாக இருந்தது எல்லாமே எடுத்து ஒதுக்கி வச்சு க்ளீன் பண்ணியாச்சு. நீ நாளைக்கு ஆஃப்டர்நூன் வந்து திரும்பி பழையபடி தான் ஆக போகுது. இருந்தாலும் ஒரு வீக்லி ஒரு 2 days ஆகுது இந்த மாதிரி க்ளீன் பண்ணால் தான் வீடு மாதிரி இருக்குது. இந்த 4 to 5 days வந்து கொஞ்சம் பிச்சு கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். இந்த மாதிரி vlogs இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது. அது எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஸ்டே டியூன்ட்.